சொல்லு. என்னத்த சொல்றேன். இது பாருங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். தேவையில்லாம வந்து நீங்க பண்ண ஒரு தப்புனால இன்னைக்கு நான் மாடின்னு முழிக்கிறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரியம்மா, அதாவது ஒரு பாட்டிமா வாயில கொஞ்சம் பல்லு இல்லாம வந்து, ரவி நான் உங்க கூட தான் வாழ போறேன், எனக்கு நீ இல்லாத வாழ்க்கையே கிடையாது, வா நம்ம 2 பேரும் வாழலாம், நான் உனக்கு நல்லா சமைச்சு போடுறேன், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எதுக்கு போய் அதுல போய் என்னோட ஐடியா டேக் பண்றீங்க? ரவி ரவின்னு சொல்லிட்டு எதுக்கு போய் போட்டுறீங்க? நீ தானே ரவி. நான் ரவி. பண்ணுவாங்க. ஏன் ஜெயம் ரவி இல்ல, நிழல்கள் ரவி இல்ல, ஏன் அவங்களா ரவி இல்லையா? நான் தான் ரவி. எனக்கு என்னமோ ஊ மேல தான் சந்தேகமா இருக்கு. ஏங்க உங்களுக்கும் இவர் மேல தானே சந்தேகமா இருக்கு? ஹலோ, இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பேசுறேன். சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த அம்மாக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? நான் நம்பி தான் ஆகணும். இங்க நம்மள நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நம்பு. இந்த மாதிரிலாம் நக்கல் அடிச்சுன்னு பேசிட்டு இருந்த அப்புறம் பாத்துக்கோ. தயவு செஞ்சு சொல்றேன், அந்த ஐடியில போய் என் பேரை டேக் பண்ணாதீங்க. இதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய போன் கால்ஸ் வருது. நான் ஏனோ அந்த அம்மாவை வந்து ரேப் பண்ணிட்ட மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு. எல்லாம் நீ பண்ணிருப்படா, எல்லாம் முகத்தை எழுதி ஒட்டி இருக்கு. ராதா, இந்த மாதிரிலாம் பேசாத ராதா. சொல்லுங்க, நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க. என் வாழ்க்கை கெடுத்தது இல்லாம அவங்க வாழ்க்கை வேற எதுக்கு கெடுக்கணும்? அவங்க வாழ்க்கையை கெடுத்தானா நானு? ஏப்பா நீயே போதும் போல இருக்கு, இப்ப சொல்ற போல இருக்கு கோர்ட்ல சாட்சிய. இது பாரு, நீ இப்படி பண்றதை விட பேசாம அந்த அம்மா கூட இப்ப வாழ்ந்துடலாம் போல இருக்கு. அந்த அம்மா நல்லா ருசி ருசியா சமைச்சு போட்டுதா, சொந்தமா சொத்து வேற இருக்கு, நல்ல பணக்காரங்க போல இருக்கு. அவங்க நிம்மதியா பாத்துக்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எங்க இருந்தாலும் உடனே என்ன அட்டாக் பண்ணி இன்பாக்ஸ் வாங்க, நம்ம 2 பேரும் பேசலாம். யாருமா அந்த அம்மா? நீங்க வாங்கம்மா. என்னடா இப்படி மாறிட்ட? நீ வேணா, எனக்கு அந்த அம்மா கூட வாழ்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கு நீ வேணாம். என்ன தேவையில்லை. என்ன ஒரு நிமிஷம் இல்ல,